ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் மிஸ்டர் ராஜன் vlogs. இன்றைக்கி நம்ம எங்கேயும் போகலைங்க. ஃபுல்லாக மழை பெஞ்சங்காட்டி எங்கேயும் போகலை. ஸோ இன்றைக்கி பையனுக்கு லீவ் விட்டாங்க. எனக்கு வேலையும் இல்லை. ஸோ லீவ் போட்டாச்சு. ஸோ மழையும் கொஞ்சம் நின்றுச்சு. சரி அப்படியே நம்ம பையன் இருந்துக்கிட்டு காட்டுக்கு போகலான்னு சொன்னான். சரி வாடா போவோம்னு கூட்டிகிட்டு போயிட்டுருக்குறேங்க. ஹாய் சொல்லு மிது, முன்னாடி போய் ஹாய் சொல்லு. திரும்பி ஹாய் சொல்லு. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தோட்டத்தில் போய் என்னென்ன இருக்குது, மக்காச்சோளம் வந்து எப்படி சொல்லணும், பூ விட்ருக்கா இல்லைன்னு இன்றைக்கி பார்க்க போகிறேங்க. ஏன்னா போய் கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் மேலே ஆச்சு. அப்படியே போய் பார்த்துட்டு நம்மளை பையன் கூட ஜாலியாக விளையாண்டுட்டுங்க அப்படியே வருவான். தண்ணி போகிறத பார்க்குறான் பாருங்க. இதாங்க எங்கள் ஏரியா. சுற்றி பார்த்தோம்னா எல்லாம் விவசாயம் நடந்தாங்க. அங்கேருந்து தான் எங்கள் தோட்டத்துக்கு வந்து வால்கபிள் டிஸ்டன்ஸ் தான். அப்படியே நடந்து போவோம். போயிட்டான், அங்கே போயிட்டான். ஏய் நில்லுடா. என்னப்பா? தண்ணி வருது. நிறைய தண்ணி வருது. எங்கே போய் பாய்க்கிற தண்ணி? காட்டுக்கு தண்ணி வந்துட்டு இருக்கு. நம்ம பாய்க்க முடியாது. நம்ம காட்டுக்குள்ள தண்ணி வராது. மழை தான் பேஞ்சிருச்சு. ஸோ நம்ம சேனலுக்கு மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இங்கே பாருங்க எவ்வளோ செம்மையாக இருக்குன்னு. எங்கே பார்த்தாலும் இந்த மாதிரி தாங்க. எனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்குங்க. பையனுக்கும் ரொம்ப பிடிக்கும். இது இந்த இடமெல்லாம் சூப்பராக இருக்காப்பா. பிடிக்குமா உனக்கு? அங்கே பாரு நம்ம தாத்தா அங்கே பரப்பு வெட்டிகிட்டு இருக்காரு. இன்றைக்கி வந்து பைக் ரைடு எங்கேயும் வெளியே போகலிங்க, வேலையும் இல்லை. ஸோ அமராவதி ஆற்றுக்கு போகலான்னு பார்த்தா தண்ணி ஆற்றுல வந்து தண்ணி ஃபுல்லாக போகுது காய்ஸ். அதனால் வெளியே இன்னும் போகலை. ஸோ மழை லைட்டாக பேஞ்சிட்டு தான் இருக்குது. அந்த மழையில் நினச்சிட்டு தான் நானும் பையனும் போயிட்டுருக்குறோம். எல்லாம் தண்ணி பூரா எல்லாம் எடுத்து விட்டாங்க. எல்லாம் உரம் தண்ணியெல்லாம் நிறையா போகுதுங்க. இங்கே வருங்க எல்லாம் இந்த வாய்க்காலில் வர தண்ணி வந்து வரப்புக்குள்ளே எடுத்து விட்டாங்க. அந்த வரப்புலேருந்து இந்த மாதிரி சின்ன சின்ன வாய்க்கால் இருக்குது, அதில் வந்து எடுத்து விட்ருவாங்க. இங்கிட்டும் தண்ணி போகுது, இங்கிட்டும் பாருங்க, இங்கிட்டும் தண்ணி போகுது. பையன் பாருங்க அங்கே போய் நின்றுக்கிட்டான். இல்லப்பா, நீ வாட்டு போக கூடாது. பெரியப்பா என்ன பெரியப்பா பண்ற? என்ன இவ்வளோ தண்ணி போகுது பெரியப்பா? எல்லாம் விட்டா பிடிங்கிட்டு போயிருமா இருக்கு மடையெல்லாம். அந்த இங்கே அந்த இதில் வருதா பெரியப்பா? நம்ம காட்டுக்குள்ள? சரி சரி. சரி சரி விரிப்பா. சரி பார்த்துட்டு விரிப்பாங்க காட்டில் இருக்க. பாருங்க இப்போதான் எல்லாமே நடவெல்லாம் நட்டாங்க. நட்டுங்க பாருங்க. வயலுக்கு வயல் எப்படி தண்ணி நிற்குதுன்னு பாருங்க. இது பூரா எடுத்து விட்டுட்ருக்காரு எங்கள் பெரியப்பா. இங்கேயும் பாருங்க, இங்கே கரும்புக்காடு, நெல் வயல், மக்காச்சோளம். இங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வாழைத்தோப்பு, எல்லாமே வேணுங்கிற இதெல்லாம் எல்லாமே இருக்குது. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இதோ நில்ல, நீ வாட்டு போகக்கூடாது. மழை வேறு பெய்யுதுங்க காய்ஸ். லைட்டாக தான் பெய்யுது. தலைக்கு வேறு எதுவும் போடாம வந்துட்டோம். பையனுக்கு எதுவும் போடல.
பயந்தான் சொன்ன பாப்போம், மழை வந்தால் பரவாயில்ல போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு. சரி, அதனால தான் போயிட்டுருக்குறோம். ஸோ நம்ம காட்டு பக்கம் வந்தாச்சுங்க. ஏய் நில்லுப்பா. ஆஹா, ஃபுல்லாக தண்ணியாக நிற்குதுங்க காய்ஸ். எங்கள் காட்டுக்குள்ளே நிற்காது, கொஞ்சம் இறக்கமாக இருக்கிறதுனால போயிடும். நட பார்க்கலாம். இந்தங்க இந்த தென்னங்கன்று வச்சுருக்கிறது வந்து எங்கள் அண்ணன் அவங்களுது. அதுக்கு அந்த சைடு மக்காச்சோளம் போட்டுருக்கு பாருங்க, அதுதான் எங்களோடது. செருப்பு கையில் கழட்டிக்க, உள்ளே பதிஞ்சிடும். அங்கே வரப்பில் போய் செப்பல் போட்டுக்கலாம். நட. ஓ சூப்பர் காய்ஸ். அங்கே வருங்க, நல்லா நம்ம மக்காச்சோளம் வந்து நல்லா பூ விட்டுருச்சு. தண்ணி வாய்க்கால்லையும் தண்ணி வருதுங்க. இங்கிட்டு வந்து திருப்பி விட்ருக்காரு, அங்கிட்டும் பாதி திருப்பி விட்ருக்காரு. பார்த்து வாப்பா. சரி நட, முன்னாடி நட. போய் வரப்புல இருக்க, அங்கே மேலே இருக்க. செப்பல் போட்டுக்க, செப்பல் போட்டுக்க. பாருங்க, இந்த நெட்டு வந்து எங்கள் பெரியப்பா அவங்களுது, இந்த நெட்டு வந்து எங்களோடது. பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குண்ணே. இந்த மக்காச்சோளம் போட்டிருக்க பூரா எங்களோடது தாங்க. ஏய் அங்கே எங்கே போகிற? அங்கெல்லாம் வேண்டாம், வா அப்புறம் போய் விளாட்ல வா. குளிருதுன்னு சொன்னேன், நீ தானே காட்டுக்கு போகலான்னு. நீ தான்டா மலையில் வந்த, வாப்பா போகலான்னு கூட்டிகிட்டு வந்தே இல்லை. வா வா, அப்படி போய் அங்கே போய் பாட்டுல வா, மயில் இருக்கான்னு பாட்டுல வா. தண்ணி நிறையா போகுது ஏன் தம்பி? வருங்க. நான் மக்காச்சோளத்துக்கு தண்ணி பாய்க்கணும்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் நல்ல வழியாக. ஸோ எனக்கு ஒரு வேலையை மிச்சம் பண்ணி கொடுத்துருச்சு மழை, அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா அந்த உரம்பு தண்ணின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த தண்ணி பூரெல்லாம் நிறைய அதிகமாக வர்றதுனால, பத்தாவதுக்கு மழையும் பெஞ்சிருக்கிறதுனால நம்ம தண்ணி பாய்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா சுற்றியும் ஈரம் இருக்கிறதுனால இழுத்துக்கும் மக்காச்சோளம், அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. இங்கேயும் பாருங்கள், இங்கேயும் பாதி செடியெல்லாம் சாஞ்சிருச்சு. மாடு இல்லைப்பா, தாத்தா இங்கே அணையை நேராக இப்போ நல்லா போடாம விட்டார். மண்ணு வெட்டி இங்கே வேறு இந்த மாதிரி வெட்டி போடாம விட்டார். இங்கேயும் தண்ணியெல்லாம் நிறையா போகுதுங்க. இந்த காடு ஏன் ஓட்டாமல் இருக்கிறாங்கன்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ இதில் எல்லாம் நிறைய பிரச்சனை இருக்கிறதுனால தான் ஓட்டாமல் விட்டார். இங்கேயும் பார்த்தீங்கன்னா மாடு விட்டு ஐயோ இப்படியே தான் பண்ணுவார் எங்கள் பெரியப்பன் பண்ணுறது. நம்ம போய் என்னென்னு போய் பேச முடியும். உள்ள முடிக்க மாடு போய் மேய்ஞ்சிருக்குங்க. இருக்கிறது இத்தனை உண்டு.
சரி விடுங்க. ஐயோ எதுங்க இந்த நேரம் நிறையா. ஆஹா இங்கே பாருங்க எல்லாம் நிறையா இதாகிடுச்சு, சேதாரம் ஆயிடுச்சு. மண் எப்படி இருக்குன்னு பாப்பா. மண்ணெல்லாம் நல்லா இறுகிதாங்க இருக்கு. அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் தண்ணி பூரா அங்கிட்டு போகுது. இதில் தான் அந்த காட்டுக்காரர் தண்ணி இதில் விட வேணான்ட்டு இருந்தார். ஸோ அது வந்து இந்த காட்டுக்காரங்களோட பிரச்சனை. அது பாருங்க இவ்வளோ தண்ணி, முழங்கால் தண்ணி இருக்குதுங்க கரெக்டாக. பாருங்க முதல்ல வந்து எப்படி சொல்கிறதுன்னா, இங்கே இந்த மரத்தை ஒட்டி இப்படி வாய்க்கால் போட்டிருந்தாங்க. அதெல்லாம் எடுத்துட்டு தான் இப்போ இப்படி வாய்க்கால் எடுத்துகிட்டு போட்டிருக்காங்க. இதுக்குள்ளே தான் தண்ணி விட வேணான்னு சொல்லிட்டு இருந்தார். ஸோ என்ன ரீசன், வேறு ரீசன் எதுவும் இல்லை. ஏன்னா தண்ணி விட்டு தான் ஆகணும், வேறு வழியும் இல்லை. ஏன்னா அது ஃபுல்லாக இறக்குங்க. அங்கிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபுல்லாக மேடு, அந்த அங்கிட்டுலாம் மேடு, இங்கிட்டுலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இறக்கும். அதனால் மேட்டில் இருக்கிற தண்ணி வந்து இறக்கத்துக்கு தான் நான் ஓடி வரும். அதனால் ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம என்ன தான் நம்ம மடை போட்டு இது பண்ணாலும் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ வந்து அடுத்து வந்து இந்த லைனில் தான் எல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணணும். பாருங்க ஒரு காட்டுக்கு வராமல் இருந்தாவே இது ஒரு பிரச்சனைங்க. ஒன்றும் மாட்டை கட்டி இந்த மாதிரி சோளத்தை இது பண்ணி விட்டுறாரு. அதெல்லாம் எங்கள் அம்மாவெல்லாம் பார்த்துன்னு சண்டைக்கே போயிருங்க. சரி பையன்கிட்ட கொஞ்ச நேரம் கேள்வி கேட்போம். அது கரெக்டாக என்ன பதில் ஆன்சர் பண்ணுறான்னு பார்ப்போம். நிறைய எடுத்துட்டியாப்பா? கம்முனரு நட எந்திரி போ, வா இங்கிட்டு வா, நட போகலாம். ஓ மழை வருது, ஓடு மெதுவாக போ, வழி குழுந்துராதா. மெதுவாக போ. பாருங்க உங்களுக்கு தெரியுது, மழை பெய்யுறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ பையனும் நானும் எப்போ வந்தாலும் இந்த அங்கே செட்டு போட்டிருக்காங்க இல்லைங்களா, மாட்டுக்கொட்டாய், அங்கே தான் போய் பையனும் நானும் விளையாடுவோம். அதெல்லாம் எப்படி சொல்கிறதுன்னா, நான் போன வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், பழைய எடுத்த வீடியோலாம் இருக்குது. அதெல்லாம் போட மாட்டேன் நான். ஏன்னு கேட்டேன், அதுவும் பல ரீசன்ஸ் இருக்குது. ஏற்கனவே நம்மளை தான் என்னமோ சொன்ன மாதிரி நம்மளை ஒரு கார்னர் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ அதெல்லாம் கவலைப்படக்கூடாதுங்க. இதுதான் எப்போவுமே எங்களோட பாரம்பரிய வாழ்க்கைன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி தான் எங்கள் லைஃபே போயிட்டுருக்கு. என் லைஃப், என் பையன் லைஃபு. என் லைஃபுங்கிறத விட என் பையன் லைஃப்னு சொல்லலாங்க. அதை தான் நான் ரொம்ப விரும்புகிறேன். எப்படியும் இங்கே வந்து வாரத்துக்கு ஒரு டைமு எப்படின்னா, மழை இல்லாத நேரத்தில் வந்து வெளியே கூட்டிகிட்டு போயிடுவேன் பையனை. வந்து அந்த மாதிரி மழை இருந்ததுன்னா நம்ம தோட்டத்துக்கு கூட்டிகிட்டு வந்துடுவோங்க. அதெல்லாம் ஃபுல்லாகவே எங்கள் பெரியப்பா அவங்களுக்கு தான். மாடு பாருங்க, மாடு உள்ளே 2 கன்றுக்குட்டி இருக்குது, 2 பெரிய மாடும் இருக்குது. அவன் பாட்டுக்கு விளையாடுவான் கொஞ்சம் நேரத்தில் விட்டான். ஜல்லிக்கட்டு மழை வருது போ. மழை பெருசா வருது. எங்க வராது? காட்டுக்கு வராதான்? நீ இங்க உள்ளதாண்டா இருக்கோ. ஏன் மிதா? சரி அப்பா உங்ககிட்ட கேள்வி கேட்பேன், நீ கரெக்டா ஆன்சர் பண்ணன, சரியா? ஏன் வேண்டாம்? நாளைக்கு கேட்குறதா? நாளைக்கு கேட்டு நீ என்ன ஆன்சர் பண்ணுவேன்? நாளைக்கு ஸ்கூல் இருக்குமே உனக்கு.
இன்னைக்கு மழை வர்றதுனால லீவ் விட்டாங்க. அப்போ நாளைக்கு இன்னைக்குமே மழை பெய்யுமா? இன்னைக்குமே மழை பெய்யுமா? 2 நாள் மழை பெய்யுமா? நேத்து இன்னைக்கு மழை பெஞ்சதில்ல, அதனால நாளைக்கு ஸ்கூல் இருக்குது உனக்கு. ஸ்கூலுக்கு போறியா? தண்ணி ஃபுல்லா ஸ்கூல்ல அப்படியே இருக்குப்பா. ஸோ பையனை நான் எந்த ஒரு கொஸ்டின் கேட்டு நான் அவனை டிஸ்டர்ப் பண்ணல. ஸோ அவனுக்கு பிடிச்ச மாதிரி அவன் இருக்கட்டும், அதுதான் நமக்கு வேணும். இங்கே பாருங்க கண்ணுக்குட்டி எவ்வளோ அழகாக இருக்குங்க. ஏன் இதுவா நீ பெருசாக என்ன பண்ண போற? போலீஸ் ஆவியா? போலீஸா என்ன பண்ணுவ? உள்ள வச்சிருவியா? சரி சரி. உனக்கு யார ரொம்ப பிடிக்கும்? நானா? என்னை விட ரொம்ப யாரு பிடிக்கும் உனக்கு? வேற யாரையும் பிடிக்காதா? ஏன் பிடிக்காது? சொல்லு. போதுமா? சரி. தாத்தா எங்கடா இன்னும் காணா? வருங்க எல்லாம் ஃபுல்லாக மழை வருதுங்க, நல்ல மழை. நேற்று விடாமல் சரியான மழைங்க. நேற்று பொழுதுனிக்கு எப்படி சொல்கிறேன்னா, நேற்று காலையிலேருந்து இப்போ நைட்டு முடிக்கும், அது விடியும் கூட மழைங்க, நல்ல மழைன்னே சொல்லலாம். ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கும் தொடர்ந்து மழை பெஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. எப்படின்னா இன்றைக்காவது கொஞ்சம் கேப் விட்டுச்சு, நேற்று அந்த கேப்புமே விடல. பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நேற்று போட்ட வீடியோவில் வந்து கொஞ்சம் எப்படின்னா ரொம்பவே கொஞ்சம் இதுவாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேங்க. ஏன்னா நேற்று அந்த ஷோல்டர் பெயினோட தான் நான் பேசிகிட்டு இருந்தேன். ஏன்னா இன்னுமே அந்த வலி இருக்குது. சோ வருதாப்பா? அங்கே போய் விடு, அங்கே போய் விடு, இங்கே விடக்கூடாது, அங்கே போய் விடு. அப்படியே விடு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஷோல்டர் பெயின் ரொம்பவே அதிகமாகிடுச்சுங்க நேற்று. இது என்னென்னா திடீர்னு எப்படி சொல்கிறதுன்னா, மூவ் போட்டு பார்த்தேன், ஆனால் இன்னும் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு தான் நமக்கு தோணவே இல்லைங்க. சரி நம்ம எல்லா வழிகளையும் கடந்திருக்கோம், இந்த வழி என்ன பண்ணி போடுதுன்னு இன்னும் அந்த ஒரு தைரியத்தில் தான் நான் வெளியே சுற்றிட்டு இருக்கேன். பட் என்ன ஹாஸ்பிட்டலுக்கு போய் இன்னும் செக் பண்ணல நான். ஸோ செக் பண்ணாலுமே தேவையில்ல, அதுக்கு செலவாகு அப்படின்ட்டு தான் நான் ஏன் போய் நம்ம உடலை நம்ம தான் பாதுகாத்துக்கணும் இல்லைங்களா. அப்போ எதையும் எதிர்பார்க்கக்கூடாது. இன்னும்பா மழை எப்படி பிடிச்சிருச்சு? என்ன பண்ணலாம்? ஒன்றுமே பண்ண முடியாதா? வேறு மழை எப்படி பெய்யுதுன்னு பாரு போ. ஆமாப்பா, மழை நின்ன உடனே வந்து தாண்டா இங்கே வந்து தாண்டா மழை பெஞ்சது. சரி, ஏன் உங்கள் ஃபேஸு காட்ட மாட்டேங்கிறீங்க நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஆனால் என் ஃபேஸ் காட்டி போகிறதுல வந்து இன்னுமே எனக்கு கொஞ்சம் நர்வஸாக தான் இருக்குது. நம்ம அந்த ஹெல்மெட் போட்டால் கூட அவ்வளோ தைரியம் இருக்குது. எப்படி சொல்கிறதுன்னா, ஹெல்மெட்டு போட்டு பேசுகிற தைரியம் கூட அதை கழட்டிட்டு பேசுகிற இதில் எங்கிட்ட இல்லைங்க. இந்த மாதிரி நிறையா நல்லா சுற்றணுங்க, நல்லா பார்க்கணும். அதே இதில் வந்து பையனையும் நல்லா படிக்க வைக்கணும்.
அவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. இங்கேருந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டருக்கு டிஸ்டன்ஸ் முடிக்குமே எல்லாமே விவசாயம் நிலம் தான். அவ்வளோ சூப்பராக இருக்குங்க பார்க்குறக்கு. சரி ஓகே கைஸ், மழை நின்னதுக்கப்புறம் தான் போக முடியும். ஸோ மழை எப்போ நிற்கிதுன்னு தெரில. மழை நின்னதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு போகணுங்க. ஸோ நான் இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே கைஸ், see you, டாட்டா பபாய். இது பாய் சொல்லிடு. பாய் பாய். தேங்க்யூ சொல்லிடு. தேங்க்யூ.